ஹாய் நம்ம வீட்டில் லெஜெண்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னது லெஜெண்டா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இது லெஜெண்ட் என்னாச்சோட படம் கிடையாது. ஜாக்கி சான் நடிச்ச ரிலீஸ் ஆயிருக்க லெஜெண்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த மித்துங்கிற படம் 2005 ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தோட சீக்வல் தான் இந்த படம். வீடியோக்குள்ள பொறுத்தமா நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற எபிசோட் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். லெஜெண்ட் இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஜாக்கி சான் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்னா என்னன்னா பழங்கால பொருட்கள் எல்லாம் தேடி போறவங்க ஆர்கியாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோ ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஒரு பழங்கால பொருளை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பொருளை சுத்தின இந்த வரலாறு தான் இந்த படம். அவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா, ஜாக்கி சான் தான் பல வருஷம் கழிச்சு இந்த படத்துல நடிச்சிருக்காரு சீக்வல்ல. அப்படி இருக்கும்போது எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அவரை. அதனால இந்த படத்தை போய் தேட்டர்லயே பார்த்தேன். படம் எப்படி இருந்துச்சு போக சொல்றேன். எப்படியோ ஜாக்கி சான் நடிச்சிருக்காருங்கிறதுக்காக தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். ஜாக்கி சானால் என்ன பண்ணுவார் படத்துல, அதுக்காக தான் படத்தை போய் நம்ம பார்ப்போம். அவர் கொடுக்கப்பட்ட ரோல் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது மனுஷனுக்கு இன்னும் வயசாகலன்னு தான் சொல்லுவீங்க. இங்க இந்த வயசுலயும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பண்றாரு. அவர் வயசுல நம்ம உயிரோட இருப்பவங்க கூட தெரியல. ஆனா அந்த வயசுல அவர் பண்ணது பெரிய விஷயம் தாங்க. அதுக்கு அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா, ஜாக்கி சான் படங்களுக்கு ஏற்ற ஆக்ஷனும் காமெடியும் இந்த படத்துல நல்லாவே ஒர்க் ஆயிட்டா இருக்கு. குறிப்பா கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் சூப்பராகவே இருந்தது. ஃபைட்டையும் காமெடியும் நல்லா பேலன்ஸ் பண்ணி நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா, வில்லனோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்தது. வில்லன் கேரக்டரும் ஓரளவு நல்ல ஸ்ட்ராங்கான கேரக்டர் டெப்த் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த பீரியடிக் போர்ஷன் பக்கம் வந்தீங்கன்னா, செட் அண்ட் ஆர்ட் ஒர்க்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. தேட்டர்ல பார்க்கும்போது அங்குள்ளே இருந்த மாதிரி ஃபீலிங் நல்லா கொடுத்தது. இதுல இருந்தா படத்தோட பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ் பக்கம் வந்தீங்கன்னா, பாசிட்டிவ் சொன்னது அது மட்டும்தான் நல்லா இருந்தது. மற்றதெல்லாம் ஒஸ்டா தான் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா டிஏஜிங் பத்தி சொல்லணும்னா, ஜாக்கி சான் எங்கான ஜாக்கி சானை காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லயே ஊர்கா வைக்கிறவனை கொண்டு வந்து நடிக்க வச்ச மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஒஸ்டா இருந்துச்சு சிஜிஐ எல்லாம். அந்த உடம்புக்கும் அந்த மூஞ்சிக்கும் சுத்தமா செட்டே ஆகல. அது சரி, சைனா கம்பெனி தானே பண்ணாங்க. அடுத்த படத்தோட இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்கு அதுக்கேற்ற ஸ்கிரீன் பிளே பண்ணவே இல்லை. நிறைய இடத்துல லேக் இருக்கதான் செஞ்சது. பீரியடிக் போர்ஷன்லாம் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு அவங்களுக்கும் எது தெரியல, நமக்கும் தெரியல. ஜாக்கி சான்ங்கிற மனுஷனுக்காக தான் பொறுமையாக உட்காந்து பார்த்தேன். இல்லைன்னா ஸ்கிரீனை கிழிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒஸ்டா பண்ணியிருந்தாங்க. நீங்க ஜாக்கி சான் ஃபேனா இருந்தால் மட்டும் இந்த படத்தை போய் பாருங்க. மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ் இருந்தீங்கன்னா இந்த படத்தை வைக்கிறது நல்லது. ஓகே, நீங்க இந்த படத்தை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன்ல கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.